ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை. உன் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும், எப்படியும் மாறும். நம்பிக்கையோடு இருக்கணும். படைத்தவன் மனது வைத்தால் தடுப்பவர் இங்கு யாரும் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கோ. உனக்கானது எப்படியும் உன்னை வந்து சேரும். எல்லாம் நன்மைக்கே என்று மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இரு. கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்குமான பலன் பல மடங்கு பலன்களை உன்னை வந்து சேரும். இந்த திருச்செந்தூர் முருகன் நடத்தி காண்பிப்பேன், உன்னிடம் வந்து சேர வைப்பேன். ஒவ்வொரு நாளையும் முருகன் உனக்கான ஒரு புதிய வாய்ப்பாக தருகிறேன் என்று நினைச்சிக்கோ. அதை சிறப்பாக வாழ்வதற்கு நீ முயற்சி எடுக்கணும். கண்டிப்பாக நீ முயற்சி எடுத்தே ஆகணும் தங்கமே. மனதோடு போராடு, தப்பில்லை. உனக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கோ. எல்லோருக்கும் பொதுவாக யார் பாராட்டினாலும் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அறிவுரை என்று கூறினால் பலருக்கும் கசக்கும். தோல்வி வந்தால் பலரும் சொல்வது நான் முன்பே சொன்னேன் என்ற பதில்தான். அதுவே வெற்றி கிடைத்தால் என்ன சொல்வார்கள்? பலரும் சொல்வது அவர் மிக கெட்டிக்காரர் என்று. இதுதான் உலகம் தங்கமே. கவலைப்படுவது காலத்தை விரயமாக்கும். அது எதையும் மாற்றாது. அது மனதை குழப்பி உன் அமைதியையும் மகிழ்ச்சியையும் திருடிவிடும் தங்கமே. இங்கு எல்லோரும் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாய்? கடினமாக உழைத்தவர்களை விட கவனமாக உழைத்தவர்கள்தான் இங்கு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். உழைத்துவிடு வேண்டாம் என்று சொல்லவில்லை, கவனமாக உழைத்துவிடு என்றுதான் சொல்கிறேன். என்னை நம்புகிறாய், எந்த முருகனை நம்புகிறாய்? முருகன் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன்னோடு உன் முருகன் உன் அருகில் வந்து கொண்டே இருப்பேன். கவலைப்படாது. நீ செய்ய வேண்டியவற்றை நீ செய்து கொண்டே இரு. நான் உனக்கு பக்கபலமாக இருந்து ஆலோசனை தந்து அனைத்தையும் செய்ய வைப்பேன். உன் தாய் தந்தரின் அருமையை பற்றி எப்போதாவது தெரிந்து கொண்டாயா? உன் தாய் தந்தையர் எப்போதும் உன்னிடத்தில் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பெற்றவர்களின் ஆசை எல்லாம் தான் அனுபவித்த கஷ்டத்தை ஒருபோதும் தன் பிள்ளைகள் படக்கூடாது என்றும், தான் இழந்த சந்தோஷத்தையும் எல்லாம் என் பிள்ளைகள் எதுக்காகவும் இழக்கக்கூடாது என தினம் தினம் பிள்ளைகளை பற்றி யோசிப்பவர்கள்தான் உன் தாய் தந்தையர்கள். உண்மைதானே? யோசிச்சுப்பார். உன்னை சுற்றி உள்ள உறவுகளை பற்றி யோசிச்சுப்பார். ஊரை சுற்றிப்பார். குணத்தை பற்றி சொல்ல ஒருத்தரும் இங்கே இல்லை. குறை சொல்லத்தான் ஊரே இருக்கு, உறவு இருக்கு. இதை நீயே தெரிந்து கொண்டிருப்பாய். எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஆரம்பத்தில் கை கொடுத்து உதவ யாராவது இருக்க வேண்டும். அப்படி யாரும் இல்லை என்றால் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற தாமதமாகும் தங்கமே. பலரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதை விட பல சமயங்களில் சமாளித்து கொண்டு வாழ்ந்துகிட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை, நடக்கும் உண்மை அதுதான். உன்னை மற்றவர்கள் ஏமாற்றினாலும் நீ யாரையும் ஏமாற்ற வேண்டாம். முருகன் மீது வைத்துள்ள நம்பிக்கை உனக்கு துணை நிற்கும். உனக்கு வர வேண்டியது முருகன் அருளால் வந்து சேரும். உற்சாகத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் வெற்றியை தந்து கொண்டே இருப்பேன். என் அருள் உனக்கு முழுவதுமாக இருக்கும். உன் குடும்பத்தினருக்கே இருக்கும். முருகனை நம்பினோர் கைவிடப்படார் தங்கமே. ஒன்று தெரியுமா? கந்தனின் கடைக்கண் உன் பக்கம். கவலைகள் உனக்கெதுக்கு? நெஞ்சே நெஞ்சே ஓம் சரவணபவ என்று சொல்லு. நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்கும். உனக்கானவற்றை இந்த கந்தன் தருவேன் தங்கமே. நிம்மதியாக தூங்கி எழு. உனக்கு இந்த முருகன் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது. உனக்கானதை உரிய காலத்தில் நிச்சயமாக தருவேன். நல்லதே நடக்கும். நடந்தது நடப்பது யாவும் இந்த முருகன் செயல்தான். இனி நடக்கப் போவதும் இந்த முருகன் அருளால் தான். கலங்காதே, கலங்காமல் தூங்கு. எதை நினைத்தும் கவலைப்படாமல் முருகன் காட்டும் வழிக்கே செல். நான் துணை இருப்பேன். ஓம் முருகா என சொல். ஓம் முருகா என சொல்லிவிட்டு தூங்கு. ஓம் முருகா என பதிவிட்டு தூங்கு. நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. யாரும் கேட்டால் தவிர யாருக்குமே நீ அறிவுரை சொல்லக்கூடாது.
அதுபோல் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்து தயவு செய்து. அதற்கு மீறி கோபம் வந்துவிட்டால் அந்த இடத்தை விட்டு வெளியேறு. யாராவது நல்ல விஷயம் செய்தால் பாராட்டு, தப்பில்லை. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. நீ என்னை பார்க்க வேண்டிய தருணத்தை விரைவில் உனக்கு ஏற்படுத்தி தருவேன். மனம் தளராதே. நீ என்னை பார்க்க வேண்டும் என ஏங்கிய நாட்கள் எத்தனை என்று எனக்கு தெரியும். அதற்கான தகவல் விரைவில் வீடு தேடி வரும் தங்கமே. நிம்மதியாக தூங்கு. 2 விஷயம் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு. அதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். தள்ளிக்கொண்டே சென்னது. தூக்கம் வராமல் உனக்கு தடுத்து கொண்டிருந்தது. இனிவார் நிம்மதியாக தூங்குவாய். இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஒரு சில விஷயத்துக்கு பொறுத்துப்போ. நன்றாக வாழும்போது துக்கத்தையும் ஏற்க பழகிக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் வாழ்வும் தாழ்வும் உனக்கு மாறி மாறி வரத்தான் செய்யும். மகிழ்ச்சியும் சோகமும் இருசேர கலந்தது தான் இங்குள்ள வாழ்க்கை. வாழ்பவர்கள் எல்லோருடைய நியதியும் அதுதான். 2ஐயும் சரிசமமாக ஏற்றுக்கோ. 2மே நிரந்தரமானது அல்ல, மாறி மாறி வரத்தான் செய்யும். ஏற்றுக்கொள். உன் மனம் ஏற்றுக்கொண்டால்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும். நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடந்து விடாது. அனைத்தும் உனக்கு சாதகமாக இந்த முருகன் நான் மாற்றி தருவேன். நீ சற்று பொறுமையாக இருந்தால் போதும். அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். மனதில் சோகம் நிறையும் போதும் கண்களிலிருந்து கண்ணீர் வழியும் போதும் இந்த முருகனை நினைச்சுக்கோ. முருகனிடத்தில் என்னவென்று நினைச்சுக்கிடணும் தெரியுமா? முருகன் என்னுடன் இருக்கிறார், முருகன் என்னுடன் இருக்கின்றார், முருகன் என்னோடு எப்போதுமே இருப்பார் என்ற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கோ. திடமாக நம்பு. முருகனை நம்பினோர் கைவிடப்படார். யாம் இருக்க பயமேன் தங்கமே. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு தரப்போகிறேன். 2 விஷயம் உனக்கு நடக்காமல் தள்ளிக்கொண்டே சென்றது. அந்த விஷயம் நடக்கப் போகிறது நாளை. உன் வீட்டில் நாளைக்கு மகிழ்ச்சி ததும்ப போகிறது தங்கமே. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையில்தான் உன்னை நீயே செதுக்கி உயரும் சாதனை தான் வாழ்க்கை. அந்த சாதனையை நீ சாதித்துவிடு. உன் முருகன் நம்புகிறேன் உன்னை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் தங்கமே. பயம் இருக்கும், கோபம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், இன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கான உணர்வுகள் தானே உனக்கு இருக்கிறது. அதை நீயாகவா உருவாக்குகிறாய்? இல்லையே. நீ உன் வாழ்க்கையில் சிக்கலே இல்லாதவாறு, எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாதவாறு நான் உருவாக்கி காண்பிக்கிறேன். இந்த முருகன் இருக்கிறேன். நிம்மதியாக தூங்கு தங்கமே. நாளைய விடியலில் உனக்கு பிடித்த 2 விஷயம் நடக்கப் போகிறது. நிம்மதியாக தூங்கு. ஓம் முருகா போற்றி போற்றி.